Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. This is Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி இறால் தக்கடி தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல 5 to 6 கப் தண்ணியில் சரியான விதத்தில் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 3 கப்பு அரிசி மாவு வறுத்தது எடுத்து வச்சுருக்காங்க, பச்சரிசி மாவு வறுத்தது. அதில் ஒரு தேங்காயை துருவி சேர்க்குறாங்க. சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய், இதுவே பெருசாக இருந்தால் அரை முறை போதும். இப்போ இதில் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அதாவது நாம் இடியப்ப மாவு மிக்ஸ் பண்ணுறது மாதிரியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம திரும்பவும் கீழே மாவெல்லாம் தண்ணி படாமல் இருக்கிறதுனால அதுலேயும் தண்ணி சேர்த்து எல்லா இடமும் நல்லா படுறது மாதிரி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஓரளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா நாம் இதை கையால் பிசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ ஆற வச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில் இல்லைனா சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 3 வெங்காயம் பெரிய சைஸில் உள்ளது, அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணதை நாம் இப்போ ஆயிலில் சேர்க்குறோம். இப்போ நாம் சேர்த்துருக்க இந்த வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு கேரமலிஸ்ட் கலரில் வரணும். ஸோ அந்த கலர் வர்றது வரைக்கும் இதை நாம் ஆயிலில் வதக்கணும். ஸோ இது ஒரு பக்கம் வேகும்போது இன்னொரு பக்கம் நாம் மாவையும் பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைகிறதுக்கு நாம் கொஞ்சமாக கையில் எண்ணெய் சேர்த்து அதுக்கப்புறமா அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கணும். அதாவது சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம பிசையும் போது ஃபைனலாக வரும்ல, அந்த மாதிரி இந்த மாவையும் பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நான் உள்ளங்கையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதை இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாம் இதில் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு திரும்பவும் நாம் 2 கைகள்லையும் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறதுனால மாவு கையில் உருண்டை பிடிக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் லென்த் வைஸில் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம டிவைட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சின்ன போர்ஷன் டிவைட் பண்ணி நம்ம அதை உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபிங்கரால் லைட்டாக நடுவில் சென்டர் பாயிண்டில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி நாம் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து லைட்டாக மிடில் மட்டும் லைட்டாக சின்ன பள்ள மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணி செஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் நாம் வேக வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா நான் சொன்ன பதம் ஆனியனில் வந்துடுச்சு. அதாவது சூப்பரான கேரமலிஸ்ட் கலர் வந்துடுச்சு. அது வரைக்கும் நாம் அதில் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் நாம் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறோம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போகிறது வரைக்கும் இதை நாம் ஆனியனோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறோம். சேர்த்து அதையும் நல்லா ஆனியனோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து இந்த தக்காளியெல்லாம் கம்ப்ளீட்டாக மசிகிற வரைக்கும் நாம் வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாதிரி மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். அதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஆயில் ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் நாம் அதை வேக விட்டுட்டு இப்போ அதில் நாம் இறால் மீன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கதை சேர்க்குறோம். இறால் பார்த்திங்கன்னா சரியாக 1 கிலோ இருக்கும். அண்ட் இந்த மீனோட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இப்போதைக்கு நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா இதிலேயே ஒரு அரை வேக்காடு வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தாச்சு. அண்ட் இறாலும் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. ஸோ ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமா தான் நாம் இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சு இந்த இறால் மீனெல்லாம் கம்ப்ளீட்டாக வேகிறது வரைக்கும் நாம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இறால் மீன் நல்லா குக் ஆகிடுச்சு. அண்ட் நமக்கு தேவையான மசாலாவும் சரியான பதத்தில் இருக்குது.
இப்போ இதில் ஃபைனலாக கை நிறைய பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையை இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட பாரம்பரிய இறால் தக்கடிக்கான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் இன்னொரு பக்கம் வந்து தக்கடிக்கு சின்ன சின்ன பால்ஸாக வந்து ரைஸ் பால் ரெடி பண்ணியிருந்தோம். அதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக இட்லி தட்டில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் வச்சு ஸ்டீம் பண்ணும்போது நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஓவரால் போட்டுட்டு இதை நாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அண்ட் எவ்வளோ அழகாக நம்மளோட ரைஸ் பால்ஸ் வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். இது நாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து செஞ்சு தட்டி எடுத்ததுனால இது சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மசாலா இல்லாமல் கூட தேங்காய் பாலில் சுகர் சேர்த்து அதை இதில் சேர்த்து சூப்பராக கொழுக்கட்டை மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பக்கமாக எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நாம் வந்து கொதிக்க விட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து முதல்ல நாம் ரெடி பண்ணியிருந்த இறால் மசாலாவை சேர்க்குறோம். இப்போ இதில் ரைஸ் பால்ஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நாம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இந்த மசாலாவும் இந்த ரைஸ் பால்ஸும் கம்ப்ளீட்டாக கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ ஃபைனலாக நம்ம கலந்து விட்டதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும், நல்லா மசாலாயோடு சேர்ந்து கலந்து. இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்க்குறோம். இது இந்த தேங்காய் பாலோடு நம்ம கொதிக்க விட்டு எடுக்க போகிறோம். அண்ட் இதில் க்ரீமியான ஒரு டெக்ஸ்டர் வர்றதுக்காக நம்ம ஒரு பவுலில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த மாவில் ரைஸ் பால்ஸ் பண்ணமோ அந்த மாவு, அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ்சரை வந்து நாம் இந்த தக்கடியில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் சேர்த்து நாம் கொதிக்க விட்டுறதுனால இது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே க்ரீமியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தக்கடி ரெசிபி தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரியான தக்கடி வந்து செஞ்சது இல்லைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திரும்ப திரும்ப இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு தக்கடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்கடி வந்து ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. இதுதான் ஃபைனல் டெக்ஸ்சர். இப்போ நாம் இதை அப்படியே சர்விங் பிளேட்டில் எடுத்து மாற்ற வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என் அம்மாவோட ஸ்பெஷல் ரெசிபி பாரம்பரிய இறால் தக்கடி ரொம்பவே அருமையான முறையில் செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விலாக்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.